அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 4 நாட்களுக்கு முன் எரிக்கல் விழுந்திருந்தது. சொட்ட கவுண்டர் பகுதியில் 5 அடி பள்ளம் ஏற்படுத்தியது எரிக்கல் தான் என அறிவியல் அலுவலர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் 4 நாட்களுக்கு முன் விழுந்த எரிக்கல்லில் தற்போது அறிவியல் அலுவலர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நேரில் ஆய்வு செய்து அறிவியல் அலுவலர்கள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலே நம்ம செவ்வாய் கொழுகு வியாழன் கொழுகு இடையில இருந்த கொழுகு சிறு கொள்கை சொல்லுவாங்க. அஸ்ட்ராய்டுனா சிறு கொள்கை. அஸ்ட்ராய்டு இங்கிலீஷ்ல எரிக்கல் இல்லை சார், எரிக்கல் மெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க சார். ஓகேவா? அதாவது மேலே சிறு கோள் தான் சொல்லுவாங்க சார். வானத்தில் நம்மளுடைய பூமி எப்படி உருவாச்சுன்னா சூரியன் இருக்குது. சூரிய குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு கொள்ளை பிரிஞ்சு வந்தது சார். அதாவது எரியும் போது அதனுடைய வெளியில் வந்த கோள்கள் அந்தந்த நிலைக்கேற்ற குளிர்ந்து ஒவ்வொரு கோளை மெர்க்குரி, வீனஸ், ஏர்த், மார்ஸ், ஜூபிட்டர்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கோள்கள் ஃபார்ம் ஆனது சார். இதில் இந்த எரிக்கல்கள் எங்கே இருக்குது, எரிக்கல்னு சொல்லுவோம். மேலேருந்து கீழே வரும்போது தான் எரிக்கல்னு சொல்லுவாங்க சார். மேலே சொல்லும் போது அது நம்ம வானத்திலே இருக்கும்போது சிறு கோள்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ மற்ற பிளானட்ஸ்லாம் அழைக்கிறோம் இல்லைங்களா, செவ்வாய் கோள் இருக்குது, புதன், வியாழன் கோள்லாம் இருக்குது, அது மாதிரி கோள் தான் சொல்லுவாங்க சார். இது நம்ம செவ்வாய் கோளுக்கும் வியாழனுக்கும் இடையில இருக்கிறதா சார் இந்த சிறுகோள்கள். ஓகேவா? அங்கே இருக்கும்போது அஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து மேலே பிரிஞ்சு கேட்க அது மாதிரி துகள்களாக வருது இல்லைங்களா, அப்போ எரிக்கலாக மாறிடும் சார். மெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க சார். இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் சொல்கிறாங்க. 1 மீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. 900 கிலோமீட்டர் மேலே எரிஞ்சு வருது. நார்மலாக வரும், கீழே எரிஞ்சிடும். கீழே அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்துக்கு வரும்போது, இடத்துக்கு வரும்போது தான் அது எரிய ஆரம்பிக்குது. மற்றது வேற உள்ள போச்சோம்னா ஒரு அடி ஆழத்துக்கு அந்த வேறு வேறு கறி ஆகிட்டு கவர்லேயே போட்டு கறி ஆகி போயிட்டு கவர்லேயே போட்டு வேறு வருதுல்ல. திருப்பத்தூரில் ஆய்வுக்கு பின்னர் நிலத்தில் விழுந்து பள்ளத்தை ஏற்படுத்தியது எரிக்கல் என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 4 நாட்களுக்கு முன் விழுந்தது எரிக்கல் என தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சொட்ட கவுண்டர் பகுதியில் 5 அடி பள்ளம் ஏற்படுத்தியது எரிக்கல் தான் என அறிவியல் அலுவலர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை திரையில் பார்த்து வருகிறோம். நேரில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்திய மாவட்ட அறிவியல் அலுவலர்கள் அது எரிக்கல் தான் என உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக காட்சி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்ட கவுண்டர் பகுதியில் ரவி என்பவருடைய நிலத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் இருந்தது. அது 5 அளவிலான பள்ளமும் உருவாகுது. இந்த நிலையில அதே பகுதியில் திருமல் என்பவர் பார்த்து அது சாதாரண பள்ளம் இருக்கிறதாக தெரியுது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு நேற்று வந்திருக்காரு. அப்போது அந்த பள்ளத்திற்கு வெப்ப அனலை வெளியாகி இருந்தது. இது குறித்து ஊர் மக்கள் தான் அவர் கூறியிருக்காரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் அதிகமாக திறந்தனர். மேலும் மர்ம பொருள் என்ன பீரியம் அடைந்தனர். இதை அறிவித்து இந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் சம்பவத்துக்கு நேரில் பார்வையிட்டு மேலும் மாவட்ட அறிவியல் மைய அலுவலருக்கு விடுத்த பொருள் என்னவென்று கண்டறிய வேண்டும் என பரிந்துரையும் செய்தார். இதன் காரணமாக சென்னை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் செயல் இயக்குநர் லெனின் தமிழ் கோவன் உத்தரவின்படி வேலூர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட அறிவியல் மைய மாவட்ட அறிவியல் அலுவலர் பொறுப்பு ரவிக்குமார் சம்பவத்துக்கு மாலை 4 மணி அளவில் வந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 அடி பள்ளத்துக்கு மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகளை சேகரிச்சு அப்போ அவருக்கு சொல்லும் போது இந்த சாம்பலின் மாதிரிகளை நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா சென்னை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் விழுந்த மர்ம பொருள் எரிக்கல் தான் எனவும் கூறினார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தில் வந்ததுனால அந்த எரிக்கல் சாம்பலாகவும் மாறி உள்ளது என்று கூறினார். மேலும் கோளானது செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே தெரியும். இது ஒரு சிறிய கோள்களாகவும் இருக்கும். பின்னர் சூரியன் நோக்கி வரும்போது இது எரிக்கலாக மாறும் எனவும் தகவல் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.